வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி சனி பகவான் வக்ர பலன்கள் 2026 விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வருகின்ற 15/7/2026 தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 31ஆம் தேதி வக்ரகதியில் அமர்ந்து விருச்சக ராசியான உங்களுக்கு எந்த நிலையில் பலன்களை தருவார்? விருச்சக ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. உங்கள் ராசிக்கு இப்பொழுது சனி பகவான் ராசிக்கு 5இல் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்றால் 4ஆம் இடத்தினுடைய தன்மையை உங்களுக்கு அர்த்தஸ்தம சனியாக செயல்படுவார். அர்த்தஸ்தம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி என்று அர்த்தம். அஷ்டம சனி என்றால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் என்னவெல்லாம் கஷ்டங்கள் கொடுப்பார் என்பதற்கு அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு உதாரணம். அத்தகையான பாதகத்தை தரக்கூடிய சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக செயல்படும்போது விருச்சக ராசியான உங்களுக்கு கெடு பலன்களாக இருக்குமா என்றால் இருக்காது. காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர் தோல்வி, துன்பம், கஷ்டம், நஷ்டம் வர வேண்டுமென்றால் 5 நிலையில் பாதகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் துன்பங்களை தாங்க முடியாமல், கஷ்டங்களை தாங்க முடியாமல் அந்த ராசிக்காரர்கள் பல வகையிலும் பல நிலையிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே மாறிவிடுவார்கள். அது என்ன 5 நிலை என்றால், முதலில் சனி பகவான் பாதகமாக இருக்கின்ற காலத்தில் ராகு கேது பாதகமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 3, 4, 6, 8, 10, 12ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது சனி பகவானும் கெட்ட இடத்தில் இருந்தால் அதிகப்படியான துன்பங்களை தந்து விடுவார். அதற்கடுத்து மிக மிக முக்கியமானது சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகம் என்பது எப்பொழுதும் நிலையாக நின்று பலன்களை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தது தான் சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் இருந்து தானே விருச்சக ராசிக்கு பலனை பார்க்குறோம். அப்போது சொந்த ஜாதகத்திலிருந்து விருச்சக ராசிக்கு பலன்களை பார்க்குறோம் என்றால் ஜாதக பலன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஜாதக பலன்னா உங்களுக்கு விருச்சக ராசி தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் விருச்சக ராசியான உங்களுக்கு ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்து விருச்சக ராசியாக இருக்கும். இல்லை, விருச்சக லக்னம் விருச்சக ராசியாகவே ஒரு சிலருக்கு இருக்கும். எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது ஒரு தசா நடந்து கொண்டிருக்கும். அந்த தசாவாகப்பட்டது சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, ராகு கேதுவும் சரி, ராஜகிரகங்கள் இல்லையா? இந்த ராஜகிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் எந்த காலத்திலும் பிரச்சனைகள் என்பது இல்லாமல் வாழ முடியும். ஆகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அர்த்தஷ்டம சனியாக அமர்ந்தால் கூட பாதகம் என்பது பெரிதளவாக இருக்காது. எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றுவிட்டால் 5 மாதங்கள் கெடு பலன்களை தந்து விடுவாரா என்றால் கொடுக்க முடியாது.
இந்த காலகட்டத்தில் தான் குரு பலம் உங்களை முழுமையாக காப்பாற்றும். சனி பகவானே உங்களுக்கு கெடுதல்கள் செய்தாலும் அதை தடுத்து உங்களுக்கு நற்பலன்களை வருவதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. அவ்வளவு பலம் குருவின் பலம். குரு பகவான் நட்பாகவோ ஆட்சியாகவோ இல்லை சமமாகவோ இல்லை, உச்சமாக இருக்கிறார் கடகராசியில். கடகராசியில் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் அமருகின்ற இந்த காலத்தில் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார். தடையில்லாத சரளமான பணப்புழக்கத்தையும் வருமானத்தையும் உருவாக்கி கொடுப்பார். அப்படி தசா சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுக்க யாராலையும் முடியாது. நீண்ட நாளாக இருந்து வந்த பொருளாதார தடை, கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்துக்குள் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை, செய்யும் தொழில், வியாபாரம், வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது அத்தனையுமே கஷ்டங்களாகவே இருந்திருக்கும். இப்போது கஷ்டங்கள் விலகும். துன்பங்கள் உங்களிடத்திலிருந்து முற்றிலும் விலகி நற்பலன்களாகவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ உங்களுடைய பெயரும் புகழும் மேலோங்கி காணப்படும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், இதனால் வரையில் உங்களை புரிந்து கொள்ளாமல் கஷ்டங்களை கொடுத்து வந்தவர்கள் கூட இதனால் வரையில் எதற்காக இவர்களுக்கு துன்பத்தை தந்து வந்தோமோ என்கின்ற மனநிலைக்கு வருவார்கள். உங்களை அன்பும் பண்பும் பாசத்துடன் பார்க்கக்கூடிய காலகட்டம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் மிக பலமாக இருப்பதும், குருவின் பலம் அளவுக்கு அதிகமாக இருப்பதினால் தடை எதுவும் இல்லாமல், கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை விருச்சக ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.